தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். தன்னை கட்சியை விட்டு நீக்கியது கட்சியின் அடிப்படை விதிக்கு முரணான சட்டவிரோத நடவடிக்கை என்று தற்போது ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். ஒருவரை நீக்குவது என்பது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரின் அதிகாரம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக எழுத்துப்பூர்வ பதில் என்பது இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவுடைய கட்சி முடிவுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விரிவான விசாரணை கடந்த 23, 24ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தற்போது எழுத்துப்பூர்வமான பதிலை ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக முறையான தேர்தல் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் தன்னிடம் கட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் அந்த ஒரு மனுவில் முன்வைத்துள்ளார். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளரான தன் வசம் மட்டுமே இரட்டை இலை சின்னத்தையும் கட்சியும் ஒப்படைக்க வேண்டும், தங்களுடைய தரப்பை அதிமுக என்று அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அதில் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது உள்ள கட்சியினுடைய நிர்வாகம் என்பது சட்டவிரோதமானது எனவும் அவ்வாறு சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் கட்சி தலைமைக்கு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அந்த எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தில் ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமானது, ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்ட அந்த ஒரு தேர்வு செய்யப்பட்ட குழுவினுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் இருக்கும் வரையில் 2026ஆம் ஆண்டு வரை தங்களுடைய பதவிக்காலம் உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.